இப்போ வட மாநிலத்துக்காரங்களாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறாங்களா, அப்போ அதை பார்த்து நம்ம வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய முதலாளிகள் வந்து அவங்களுக்கு வந்து வேலை நல்ல வட மாநிலத்தை சேர்ந்தவங்க நல்லா வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வர வச்சு வேலை வாங்குறாங்க. குறைவான சம்பளம் கொடுத்தாலும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து ரெண்டு மடங்கு வேலை அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர்த்த வர வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா வந்து வட மாநிலத்துக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், போதை பழக்கங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர்கள் வந்து கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அவங்க வந்து பரிதாபத்திற்குரியவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டுக்காரங்களோட பரிதாபத்தை எதிர்பார்க்குற ஆள் கிடையாது அவங்க. ஏன்னா அவங்க கடினமாக உழைக்கிறவங்க. கடினமாக உழைப்பதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம் உண்டு. யாரையும் வந்து யார்கிட்டேருந்து ஒரு பரிதாபத்தை எதிர்பார்க்குற நிலைமையில் அவங்க இல்லை. இது வந்து நம்ம ஒரு திமிருன்னு கூட சொல்லலாம். அது வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த திமிர் இருக்க தான் செய்யும். கடினமாக உழைக்கிற எல்லாத்துக்குமே அந்த திமிர் இருக்கும். அதனால் வந்து அவர்கள் நம்மகிட்ட வந்து இறந்து நிற்கக்கூடிய நம்மளை நோக்கி வர்றாங்க. தமிழ்நாட்டில் போனால் பிழைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வராங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்களோட ஒரு தயவை எதிர்பார்த்தோ அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், அதுக்காக தமிழ்நாட்டுக்காரங்களை அவங்க ரொம்ப உயர்வாக நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் அவர்களுடைய உழைப்பை நம்புகிறார்கள் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு உயர்வான எண்ணமும் இருக்கலாம். ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து வெள்ளையாக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பெரும்பாலானவங்க நல்ல உடல் உறுதியோடு இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஆடைகள் கூட ரொம்ப பிற்போக்கெல்லாம் இருக்கிறது கிடையாது. வறுமையில் இருந்தால் கூட அல்லது ஏழ்மையில் இருந்தால் கூட அவங்க ஆடைகள் வந்து கொஞ்சம் முற்போக்காக இருக்கும். நல்ல ஆடைகளை உடுத்துவாங்க. அதே நேரத்தில் அவங்க குளிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி வெள்ளையாக இருக்கிறாங்க. இங்கே உள்ள ஆண்களுக்கு அல்லது இங்கே உள்ள பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள், இங்கே உள்ள பெண்கள் வந்து அந்த ஆண்கள் வெள்ளையாக இருக்கிறதுனால இங்கே உள்ள பெண்களோட கவனம் அவங்க மேலே போகலாம். இது இயற்கையானது தான். இது இப்போது எங்கள் ஏரியா பொண்ணை நீ ஏன் சைட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏரியா பசங்களை வந்து சண்டை போடுற மாதிரி தான் அது. அப்போ இங்கே உள்ள பெண்களை யார் கட்டுப்படுத்த முடியும்? அந்த இயல்பாகவே இவங்களுடைய கண்களை அவங்கக்கிட்ட போவோம். அப்போ வந்து இந்த நம்ம ஆண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இங்கே உள்ள நம்ம பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி வெள்ளையாகவும் உறுதியாகவும் உடல் உறுதியாகவும் இருக்கிற ஒரு வட மாநில ஆண்களை வந்து பார்க்குறதுனால தமிழ்நாட்டு ஆண்கள் வந்து தங்களுக்குரிய மதிப்பை நம்ம குறைச்சி இழக்கிறோமோ, தமிழ்நாட்டு பெண்களிடம் உள்ள மதிப்பை நாம் இழக்கிறோமோ என்கிற எண்ணம். இதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையான உணர்ச்சி. ஒருவேளை தமிழ்நாட்டு பெண்கள் வட மாநிலத்து ஆண்களை பார்க்குற மாதிரி அப்போது தமிழ்நாட்டு ஆண்கள் வட மாநிலத்து பெண்களை பார்க்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுவும் நடக்காது. ஏன்னா வட மாநிலத்து பெண்கள் வெள்ளையாக இருக்காங்க. வெள்ளை தான் அழகுன்னு இப்போ நிறைய நம்புகிறாங்க. வட மாநிலத்து பெண்களுக்கு அவங்க வட மாநிலத்து ஆண்கள் மேலே தான் கவனம் அதிகமாக இருக்கும். இவங்க ஆண்கள் வந்து பெண்களை பார்ப்பாங்க, பெண்கள் வந்து ஆண்களை பார்ப்பாங்க என்கிற அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வட மாநிலத்து ஆண்களை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு ஆண்களை விட அவர்கள் வெள்ளையாக இருப்பதனால அவர்கள் வந்து இயல்பாகவே வட மாநிலத்து ஆண்கள் மீது கவனம் திரும்பும். அந்த வகையில் வந்து ஒரு வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்கள இயல்பாக அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஒரு உடல் உறுதியாக இருந்தால் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் வந்து வட மாநிலத்து ஆண்களே நல்ல உடல் உறுதியாக தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பெரும்பாலும் அவங்க வட மாநிலத்து ஆண்களை மீறி வந்து கடந்து வந்து தமிழ்நாட்டு ஆண்களை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போகலாம். அதனால் வந்து இப்போது தமிழ்நாட்டு பெண்கள் வட மாநிலத்து ஆண்களை பார்த்தாலும் பார்க்குறதுனால தமிழ்நாட்டு ஆண்களுக்கு இழப்பு. அது ஒரு இழப்பு அப்படின்னா சரி, அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டு ஆண்கள் வட மாநிலத்து பெண்களை பார்க்கலாமே, இங்கே பிழைக்க வர்ற பெண்களை பார்க்கலாமே அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஏன்னா அவங்க வந்து
தமிழ்நாட்டு ஆண்களை பார்க்க மாட்டாங்க, அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஒரு காதல் நோக்கோடையோ அல்லது காம நோக்கோடையோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் தான் கருப்பாக இருக்கிறாங்களே, நம்மளை விட அவங்க அதிக திறன் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. வடமண்டலத்தில் உடல் அளவுலேயும் சரி, அவங்க நிறத்துலேயும் சரி. ஏன்னா படிப்பு தான் வந்து அவர்களுக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு. நம்மை வந்து மேம்படுத்தி காட்டுவது கல்வி ஒன்று தான். ஆனால் கல்வியை பார்த்து தான் இயல்பாக கல்வி எத்தனை பேர் பார்ப்பாங்க? கல்வி தான் வந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இப்போ கல்வி கற்ற பெண்கள் வந்து வட மாநில இது வந்து ஒரு கல்வி கற்றுவிட்டாலே நாகரிகம் அடைந்து விடுவார்கள், வடமாநில ஆண்கள் மீது இங்குள்ள பெண்களுக்கு கவனம் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கல்வியும் ஓரளவுக்கு பாதுகாக்கும். இருந்தாலும் இது வந்து கல்விக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கும்போது ஆண் பெண் காம உணர்வு, அந்த பாலியல் உணர்வு, காதல் உணர்வுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா மொழி தெரியாது. அதனால் ஒரு காம உணர்வு, ஒரு ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்பு, இதற்கெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டு பெண்களுக்கு வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த வட இந்திய ஆண்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு ஆண்களுக்கு வட இந்திய பெண்கள் மீது ஒரு மோகம் இருக்கலாம். ஆனால் அந்த பெண்கள் அதை கவனிப்பார்களா, அதற்குரிய மரியாதை கொடுப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆட்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம ஆட்களை விட வட இந்திய ஆண்கள் வந்து கொஞ்சம் நல்லா வாட்டு சாட்டமாகவும் உடல் ரீதியாகவும் வெள்ளையாகவும் இருக்கிறதுனால அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டு ஆண்கள் மீது வட இந்திய பெண்களுக்கு மோகம் ஏற்பட வாய்ப்பில்லை. இது ஒரு காரணம். அப்புறம் வட இந்திய ஆண்கள் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்களாம் இருக்கும். உழைப்பில் தன்னம்பிக்கை, படிக்கலைன்னா கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய அது கிடையாது. இதுவாக இல்லாமல் கடினமாக உழைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அது ஒன்று. அதே நேரத்தில் வந்து உழைத்தாலும் வந்து அவர்கள் அல்லது குற்றங்களை செய்து எப்படியாவது பிழைக்கின்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து நம்ம ஆளுகளுக்கு ஒரு பயமாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் நம்ம ஏன் வட மாநிலத்துக்காரங்களை வந்து ஒரு பார்த்து நம்ம ஒரு பயப்படுறோம். பிற்காலத்தில் வந்து நம்ம ஆட்களும் உழைப்பதாக இருந்தால் நாம் வந்து அவர்களை வந்து எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம ஆட்கள் வந்து நம்ம ஆள்கிட்ட நிறைய சோம்பேறித்தனம் இருக்குது. தமிழ்நாட்டு ஆண்களிடம் நிறைய சோம்பேறித்தனம் இருக்குது. அதனால் வந்து நம்முடைய வேலை வாய்ப்பெல்லாம் அவர்கள் பறித்து கொள்கிறார்கள். இது பிற்காலத்தில் ஏதோ ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ, அவர்கள் இங்கு வந்து வேரூன்றி விட்டால் அவர்களை எப்படி வெளியே அனுப்புவது அப்படிங்கிற ஒரு அச்சம். அப்புறம் அவர்களால் ஏற்படுகிற சமூக விரோத செயல்கள். அவர்கள் எங்கு அதிகமாக இருக்கிறார்களோ அதற்கு அருகில் வந்து ஒரு சில வட மாநிலத்தவர்கள் திருடுகிற வழக்கத்தையும் வைத்திருக்கிறார்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து யாரோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ட்ரெயினில் வந்து காவலர்கள் வந்து அவர்களை வெளியே அனுப்பி விடுவார்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் இது நடக்குமா? எல்லோருமே இதை செய்வார்களா? இதற்கான வாய்ப்பு எல்லோரும். ஆனால் அவங்க எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க, அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதனால் வந்து அவங்க எல்லா ட்ரெயின்லையுமே அவங்க அப்படி தான் ஏறுவாங்க. எல்லா இடத்துலையும் அவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது? அவர்கள் அதற்குரிய விழிப்புணர்வு இல்லாமல் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்குமா? அவர்கள் தவறுகளை தொடர்ந்து செய்வார்கள். அதனால் வந்து இந்த கலாச்சாரம் இந்தியா முழுக்க பரவும். இதற்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பது வந்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ளவங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வேணால் நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது கேரளாவில் அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இருக்கலாம். ஆனால் வந்து வட இந்தியாவில் இது ஒரு அனுமதிக்கப்பட்ட கலாச்சாரமாக இருக்குது. அதனால் வட மாநிலத்தவருடைய மனநிலையவே நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் இருக்கைகளில் அவர்கள் ரயில் டிக்கெட் எதுவும் எடுக்காமல் அல்லது இரண்டாம் வகுப்பு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கையில் போய் பயணிக்கிறார்கள், படுத்து தூங்குகிறார்கள். அது அவர்களுடைய சீட்டே கிடையாது. அதிலிருந்தே அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அவர்கள் ஒன்றும் நமது பிறருடைய தயவை எதிர்பார்த்து இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு திமிர் இருக்குது, ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறை இருக்குது. இந்த அணுகுமுறை வந்து அவர்கள் வந்து கூட்டம் அதிகமாகிவிட்டால் அவர்கள் நமக்கு எதிராக கலவரம் செய்யக்கூட துணிவார்கள். அவர் குறைவாக இருப்பதால் தான், எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தான் அமைதியாக இருக்கிறார்கள். தங்கள் மனதிற்குள் மிகப்பெரிய கோபத்தை உள்ளே வைத்துக்கொண்டு அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருக்கிறார்களே தவிர மற்றபடி அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு பயப்பட மாட்டாங்க, ஒரு தப்பு செய்கிறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் நடக்கவும் மாட்டார்கள். அதற்குரிய கல்வி தகுதி அவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் அவர்கள் நமக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயங்கவே மாட்டார்கள். அதனால் இது போன்ற அச்சங்கள் தான் வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கு தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வந்து குடியேறுவது நமக்கு ஒரு கலக்கமாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.